அன்பான நேயர்களுக்கு இனிய பணிவான வணக்கங்கள். நாம் இதுக்கு முன்னாடி விரத முறைகளை பற்றி பார்த்துருக்குறோம். வாரம் ஒரு நாள் விரதம் இருக்கிறது, மாதம் ஒரு நாள் விரதம் இருக்கிறது, 3 மாதத்திற்கு ஒரு முறை தண்ணீர் விரதம் இருக்கிறத நம்ம முன்னாடி பதிவில் விரிவாகவே சொல்லியிருக்கிறோம். நேயர்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, இதுக்கு அடுத்ததான் நாம் வரும்போது இந்த ஏகாதசி விரதத்தின் சிறப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏகாதசி விரதம் யாரை நோக்கி இருக்க போகிறோம்? விஷ்ணுவை நோக்கி இருக்க போகிறோம். மாயவனான கண்ணனை நோக்கி இருக்க போகிறோம். தன்வந்திரி பெருமாளா வந்து நம்ம நோய்வாய்களும் இந்த விரத முறைகளில் தீர்த்து வைப்போம். முக்தியையும் கொடுப்பவர் அவரே. நாம் எடுக்கும் காரியங்களையாவும் ஜெயம் கொடுக்கக்கூடியவன் யாருங்க? வைகுண்டநாதன் மட்டுமே, பெருமாள் மட்டுமே, விஷ்ணு மட்டுமே, லக்ஷ்மிபதி மட்டுமே. ஆமாங்க. இப்போ இந்த விரத முறைகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த விரதம் இருக்கணும்னா எப்படி இருக்கலாங்க? அஷ்டமி, நவமி, தசமி, அதுக்கு அடுத்து வரக்கூடியது ஏகாதசி திதி. இந்த தசமியிலேயே இந்த விரதத்தை நம்ம ஆரம்பிக்கணுங்க. தசமி நாள்லையும் தண்ணீரோடு கொடுத்து இரவு நேரத்தில் ஒரு நேர உணவை மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து வரக்கூடிய அந்த ஏகாதசி நாளில் தண்ணீரை மட்டுமே குடித்து விரதம் இருக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுதுங்க. அந்த இரவு மட்டும் அந்த நெய்வேத்தியம் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, கிருஷ்ணனுக்கு நெய்வேத்திய பொருட்கள் வச்சுருப்போம். அந்த சர்க்கரை பொங்கல், இந்த மாதிரி சத்தான ஆகாரங்கள், வாழைப்பழம், பால், எளிதாக ஜீரணிக்கக்கூடிய சத்தான ஆகாரங்கள் எடுத்து நம்ம விரதத்தை முடிவு பெறலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மிக சிறப்பு விரத முறைகள். ஆனால் அந்த விரத முறைகளில் பசி தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து லைட் ஃபுட் எடுத்துக்கலாம். சமைத்த அரிசி உணவை தவிர்க்கணும் இந்த இடத்துல. ஆமாங்க, பால், பழம், ஜூஸ் மாதிரி விஷயங்களை அவங்க நோய்வாய்ப்பட்டவங்க எடுத்துக்கிட்டு இருக்கலாம். நல்ல திடகாத்திரமாக இருக்கேன், என்னால் முடியும் அப்படின்னா வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சிக்கிட்டு இருங்க. தசமியில் ஆரம்பித்து ஏகாதசி சாயந்தரம் தான் விரதத்தை முடிக்கணும். இந்த நல்ல கருத்தை உங்களை கொண்டு வந்து சேர்க்க இந்த பிரபஞ்சம் என்னை ஆசீர்வதித்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் சந்திப்போம்.